வணக்கம். இன்றைக்கு நாம் இந்தியாவின் மிக முக்கியமான மற்றும் லட்சியமான விண்வெளி திட்டமான ககன்யான் பற்றி பார்க்க போகிறோம். இது ஏன் தற்போது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை விரிவாக ஆராய்வோம். ககன்யான் என்பது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவின் ஒரு மனித விண்வெளி பயண திட்டமாகும். இதன் மூலம் 3 இந்திய விண்வெளி வீரர்கள் விண்ணுக்கு அனுப்பப்பட உள்ளனர். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள சுற்றுப்பாதைக்கு மனிதர்களை பாதுகாப்பாக அழைத்துச் சென்று 3 நாட்களுக்கு பிறகு மீண்டும் பூமிக்கு கொண்டு வருவதாகும். இந்த திட்டம் வெற்றி பெற்றால் அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனாவுக்கு அடுத்தபடியாக மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் 4வது நாடு என்ற பெருமையை இந்தியா பெறும். இந்த திட்டம் இந்தியாவின் தொழில்நுட்ப வளர்ச்சியை உலகிற்கு பறைசாற்றும் ஒரு மைல்கல்லாகும். நாம் நமது சொந்த தொழில்நுட்பத்தில் மனிதர்களை விண்ணுக்கு அனுப்ப தயாராகி வருகிறோம். இதற்காக LVM-3 ராக்கெட் பல மாற்றங்களுடன் மனிதர்கள் பயணம் செய்வதற்கு ஏற்றவாறு மேம்படுத்தப்பட்டுள்ளது. இது இப்போது ஹியூமன் ரேட்டட் ராக்கெட் என்று அழைக்கப்படுகிறது. விண்வெளியில் வீரர்கள் சுவாசிக்க தேவையான ஆக்சிஜன், வெப்பநிலை கட்டுப்பாடு மற்றும் கழிவு மேலாண்மை போன்ற உயிர் பாதுகாப்பு அமைப்புகள் இதில் மிக துல்லியமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஏதேனும் அவசர நிலை ஏற்பட்டால் விண்வெளி வீரர்களை ராக்கெட்டிலிருந்து பாதுகாப்பாக பிரித்து எடுத்து வரும் க்ரூ எஸ்கேப் சிஸ்டம் ஒரு மிக முக்கியமான பாதுகாப்பு அம்சமாகும். இந்த பயணத்தின் போது விண்வெளி வீரர்கள் விண்வெளியில் நுண்ஈர்ப்பு விசை சூழலில் பல்வேறு அறிவியல் சோதனைகளை மேற்கொள்ள உள்ளனர். இது மருத்துவத் துறையில் புதிய மாற்றங்களை கொண்டு வரும். மனித உடல் விண்வெளி சூழலில் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள இந்த திட்டம் உதவும். இது எதிர்கால விண்வெளி நிலைய கட்டுமானத்திற்கு அடித்தளமாக அமையும். பூமியை விண்வெளியிலிருந்து உன்னிப்பாக கவனிப்பதன் மூலம் காலநிலை மாற்றம் மற்றும் இயற்கை வளங்கள் குறித்து புதிய தரவுகளை பெற முடியும். இந்த திட்டம் இந்திய இளைஞர்களிடையே அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் மிகப்பெரிய ஆர்வத்தை தூண்டும் ஒரு உந்து சக்தியாக இருக்கும். ககன்யான் திட்டம் பல 100 சிறு மற்றும் குறு தொழில்துறையினருடன் இணைந்து செயல்படுத்தப்படுகிறது. இது இந்தியாவின் விண்வெளி பொருளாதாரத்தை மேம்படுத்தும். விண்வெளித் துறையில் ஆயிரக்கணக்கான புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் மற்றும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் மற்ற துறைகளுக்கும் பரவும். இது ஒரு இந்திய திட்டமாக இருந்தாலும் ரஷ்யா மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகளின் ஒத்துழைப்பு விண்வெளி வீரர்களின் பயிற்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட 4 விமானப்படை வீரர்கள் மிக கடுமையான பயிற்சிகளை முடித்துவிட்டு இப்போது இறுதிக்கட்ட தயாரிப்பில் உள்ளனர். முழுமையான மனித பயணத்திற்கு முன்னதாக ஆளில்லா சோதனை பயணங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இது பாதுகாப்பு அம்சங்களை உறுதி செய்யும். இந்த சோதனையில் வியோமித்ரா என்ற பெண் ரோபோ விண்வெளிக்கு அனுப்பப்பட்டு விண்வெளி வீரர்களுக்கு தேவையான சூழல் சரியாக இருக்கிறதா என்று சோதிக்கும். விண்வெளிக்கு செல்வதை விட மீண்டும் பூமிக்கு திரும்புவதுதான் இந்த திட்டத்தின் மிகப்பெரிய சவாலாகும். வெப்பத்தடுப்பு கவசங்கள் இதில் முக்கியம். கடலில் வந்து விழும் வீரர்களை விரைவாக கண்டுபிடித்து மீட்கும் பணிகளுக்காக இந்திய கடற்படையுடன் இணைந்து பயிற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. உலக அளவில் விண்வெளி போட்டி அதிகரித்துள்ள நிலையில் இந்தியா தனது விண்வெளி திறனை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. இது நமது சர்வதேச மதிப்பை உயர்த்தும். ககன்யான் என்பது ஒரு தொடக்கம் மட்டுமே. இது 2035ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவின் சொந்த விண்வெளி நிலையத்தை அமைக்க வழிவகுக்கும். மேலும் 2040ஆம் ஆண்டுக்குள் நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டத்திற்கு ககன்யான் ஒரு முக்கியமான படிக்கல்லாக இருக்கும். ககன்யான் பற்றி அடுத்த பகுதியில் இன்னும் விரிவாக பார்ப்போம். விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் குறித்த தகவல்களுக்கு இணைந்திருங்கள். நன்றி.